இயேசுவின் பெயரை கேட்டாலே பேய்கள் நடுங்குது. ஏன் தெரியுமா? அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அவர் கடவுளின் மகன், மேசியா. அவருடைய அதிகாரத்தை அவங்க அடையாளம் கண்டுக்கிறாங்க. இயேசு கடவுளின் மகன், மேசியா. அவர் படைப்புகள் எல்லாவற்றின் மீதும் ஆவி உலகத்தின் மீதும் அதிகாரம் இருக்கு. பேய்கள் அவருடைய வல்லமையை பயப்படுது. அவருடைய நியாய தீர்ப்பை பயப்படுது. இயேசுவின் பெயரை கேட்டாலே பேய்கள் நடுங்குது. இன்றைக்கும் கூட இயேசுவின் பெயரை சொன்னாலே பேய்கள் நடுங்குது. அவங்க அவருக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வல்லமை எல்லை இல்லாதது. இந்த உண்மையில நமக்கு நம்பிக்கை கிடைக்குது. இயேசு நம்மை காப்பவர். அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை வழிநடத்துவார். அவருடைய பேரில் நமக்கு நம்பிக்கை இருக்கு. இயேசு நம்மை காப்பவர். அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மளை வழிநடத்துவார். அவருடைய பேரில் நமக்கு நம்பிக்கை இருக்கு. இயேசு பேய்களை சந்திச்ச நிறைய கதைகள் நற்செய்திகள்ல இருக்கு. ஒவ்வொரு சந்திப்பிலையும் இயேசு தன்னுடைய அதிகாரத்தை காட்டுறார். அவர் பேய்களுக்கு கட்டளையிடுறார். கீழ்ப்படுகிறதை தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை. இந்த கதைகள் வெறும் பழங்கதைகள் இல்லை. இயேசுவின் வல்லமையை நமக்கு நினைவூற்ற விஷயங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னமும் எல்லா பேய்களின் மீதும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. மார்க்கு 5ஆம் அதிகாரம் கெரசேன பகுதியில் இருந்த பேய் பிடிச்ச மனுஷனோட கதையை சொல்லுது. அந்த மனுஷன் ஒரு கூட்ட பேய்களால் அவதிப்பட்டான். ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் தனிமையிலவும் துன்பத்திலவும் இருந்தான். அவன் தினமும் கத்தினான், தன் உடம்பை காயப்படுத்தினான். அவன் வாழ்க்கை ஒரு துயர கதை. ஆனா இயேசு வந்ததும் எல்லாம் மாறிடுச்சு. பேய்கள் இயேசுவை அடையாளம் கண்டுக்குச்சு. பயத்துல கத்திச்சு. இயேசுவின் வருகை அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துச்சு. தங்களை துன்புறுத்த வேணாம்னு இயேசுவை வேண்டிக்குச்சு. அவங்க இயேசுவின் சக்தியை கண்டு பயந்தாங்க. பேய்கள் அந்த மனுஷனை விட்டு போகணும்னு இயேசு கட்டளையிட்டார். அவங்க கீழ்ப்படிஞ்சிச்சு. அந்த மனுஷன் விடுதலையானான். அவன் வாழ்க்கை மாறினது. இந்த கதை பேய்களோட பயத்தோட ஆழத்தை காட்டுது. இயேசுவின் சக்தி எவ்வளவு பெரியது என்பதையும் காட்டுது. இயேசுவுக்கு தங்களை அழிக்கிற வல்லமை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இயேசுவின் சக்தி எல்லாவற்றையும் மிஞ்சும். 4வது பகுதி, 2 பேய் பிடித்தவர்கள் தெய்வீகத்தை அங்கீகரித்தல். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28 - 34 வரைக்கும் 2 பேய் பிடிச்சவங்களை பற்றி பார்க்கிறோம். இந்த நிகழ்வில் இயேசு அவர்களை எப்படி அணுகினார் என்பதையும் பார்க்கலாம். அவங்க ரொம்ப வன்முறையானவங்களா, ஆபத்தானவங்களா இருந்தாங்க. ஆனா இயேசுவை கண்டதும் அவர் முன்னாடி விழுந்துட்டாங்க. அவர் கடவுளோட மகன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. அவங்களோட இருளிலையும் அவருடைய வெளிச்சத்தை அவங்க அடையாளம் கண்டுகிட்டாங்க. இயேசுவின் வெளிச்சம் அவர்களை மாற்றியது. அவருடைய பரிசுத்தம் அவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. பரிசுத்தமான ஒருத்தர் முன்னாடி இருக்கிறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. அவருடைய தெய்வீக சக்தியை அவர்கள் உணர்ந்தார்கள். பேய்களால கூட இயேசுவோட தெய்வீகத்தை மறுக்க முடியாதுன்னு இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுது. இயேசுவின் சக்தி எல்லாவற்றையும் மீறியது. 5வது பகுதி, அன்பு மற்றும் கருணையின் சக்தி. இயேசுவின் வல்லமை வெறும் அதிகாரம் மட்டும் இல்லை, அது அன்புலையும் இருக்கு. அவர் பேய்களை விரட்டும் போது கருணையோட செஞ்சார். கஷ்டப்படுற மக்களை பற்றி அவர் கவலைப்பட்டார். அவங்களை விடுதலை செய்யணும்னு நினைச்சார். இதுதான் இயேசுவின் இதயம். அவர் வல்லமை உள்ளவரும் அன்பு உள்ளவரும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தையும் இருளையும் உடைக்கணும்னு அவர் விரும்புகிறார். 6வது பகுதி, நிச்சயமான வெற்றி. சாத்தானையும் அவனுடைய பேய்களையும் மேற்கொள்ளும் வெற்றியை இயேசு ஏற்கனவே பெற்றுட்டாருன்னு பைபிள் சொல்லுது. இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும்போது நாமும் அந்த வெற்றியில பங்கு பெறுறோம்.
நாம் பயத்தில் வாழ வேண்டியதில்லை. இயேசு நம்மை காப்பவர், அவர் நம்மை விடுவிக்கிறவர். இருளில் பிரகாசிக்கிற வெளிச்சம் அவர். இருள் அதை ஒருபோதும் ஜெயிக்காது.